தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இனி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா தாய் கிழவி. சிவகுமார் முருகேசனோட இயக்கத்தில் இந்த படம் ரெடியாக இருக்குது. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் தாய் கிழவியாக இருக்காங்க நம்மளுடைய ராதிகா. அவங்களுக்கு 3 மகன், ஒரு மகள் இருக்காங்க. ஒரு நாள் ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, அவங்க இன்னும் ஒரு சில நாட்கள் தான் உயிரோடு இருக்க போகிறாங்கன்ற நியூஸை கேள்விப்பட்டோடனே அந்த 3 மகன்களும் வராங்க. அந்த 3 மகன்களுடைய கேரக்டர்ஸ் ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. மிக முக்கியமாக சிங்கம்புலி அவர் இந்த படத்தில் கமல் அவருடைய ரசிகராக வர்றார். அண்டு நடு பையனாக ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கார். 3வது பையனாக பாலசரவணன் இருக்கார், அவர் இந்த மாலை கட்டுற தொழில் பண்ணிகிட்ருக்கார். இந்த 3 பேரும் கடந்த ஒரு 4 வருஷமாக இந்த கேரக்டர், அம்மா கேரக்டரான தாய் கிழவியை பார்க்க வராமையே இருக்காங்க. அதுக்கு காரணத்தை சொல்கிறாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த அப்பா கேரக்டர் இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த 3 பசங்களும் எங்களுக்கு சொத்தை பிரித்து தாங்க அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ அந்த தாய் கிழவி கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொத்தை பிரித்து தரமாட்டேன், நான் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த சொத்து அப்படின்றத சொல்கிறாங்க. இதனால் கோவப்பட்டு அந்த 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. மீண்டும் இந்த தாய் கிழவிக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது வராங்க. இவங்க 3 பேர் மட்டும் இல்லாமல் 4வதாக ராதிகா சரத்குமாருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த கேரக்டரில் ரேச்சல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டாக முத்துக்குமரன் அவர்கள் நடிச்சிருக்கார். இப்போ என்னென்னா, இந்த தாய் கிழவி படுக்கையில் விழுந்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே என்னன்றதே புரிய மாட்டேங்குது. திடுதுப்புன்னு ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படி ஒரு ஸ்கூட்டரில் வராரு, வீட்டுக்குள்ளே வராரு, அவங்க காலை தொட்டு கும்பிட்றாரு, அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. இதை பார்க்குறாரு நம்மளுடைய முனிஷ்காந்த். அந்த ஊரில் ஒரு கேரக்டராக இருக்கார். அவருக்கு 40 வயசுக்கு மேலே ஆகியும் கல்யாணம் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கார். அவர் யாருங்க நீங்கள், இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, ரொம்ப நல்லவங்க அவங்க, ரீசண்டாக தான் அவங்க என்கிட்ட 160 பவுன் நகையை வாங்கியிருந்தாங்க, பாவம் திடுதுப்புன்னு அவங்களுக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இவர் ஒரு பெரிய ஷாக் ஆகுது. இந்த நியூஸை அந்த 3 பசங்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க 3 பேரும் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. ஓகே, அந்த 160 பவுன் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா அம்மா உடல்நிலை சரியாகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வராங்க. அதுக்காக இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான ஃபன் பிளாஸ்டான ஒரு ரைடாக நமக்கு அமைஞ்சிருக்கு. டுவர்ட்ஸ் த எண்டில் என்ன மாதிரியான கருத்தை இந்த படத்தோட இயக்குனர் சிவகுமார் முருகேசன் சொல்கிறாருன்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது சிவகுமார் முருகேசனுடைய ரைட்டிங். அதுக்கு ரீசன் ஒரு பெரிய கிராமத்தையே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாருங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ், அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் இருந்தது. எனக்கு இவருடைய டைரக்ஷனை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த பசங்க 1, இப்போ ரீசெண்டாக தலைவன் தலைவி, இந்த படத்தோட இயக்குனர் பாண்டியராஜ் அவருடைய டைரக்ஷன் ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் அவருடைய படங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் வைக்கிற பேர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கேரக்டரே ரொம்ப புதுசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங்கை நான் ரொம்ப வருஷம் கழித்து இவருடைய கதையில் பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சூப்பராக அதை பண்ணியிருந்தார். அண்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னா, படத்தோட செகண்ட் ஹாஃபில், ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் என்னென்னலாம் ஸ்லோவாக நம்ம ஆடியன்ஸுக்கு மனசில் அப்படியே கடத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரோ, செகண்ட் ஹாஃபில் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெசேஜ் வச்சுருக்காரு. அதை தூக்கி அப்படி செகண்ட் ஹாஃபில் த்ரோ பண்ணும் போதெல்லாம் நான் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நல்லவங்களாக இருந்தால் வருன்ற மாதிரி நான் நம்புகிறேன். அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணாகவும் சரி, ஒரு ஆணாகவும் சரி, எப்படி தனியாக இந்த உலகத்தில் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், அவங்க என்னென்னலாம் பண்ண முடியும், இத்தனை வருஷமாக பெண்கள் எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்காங்கன்றது, படிப்புனா எந்த அளவுக்கு முக்கியன்றது, இப்படி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் அப்படியே போகிற போக்கில் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அது ஒரு காமெடியாவோ ஜாலியாகவோ சொல்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருந்தது, ஒரு புரிதல் இருந்தது, ரொம்ப அழகான ஒரு தெளிவான ஒரு கதை இருந்தது. இது எல்லாம் சேர்த்து இந்த படத்தை பிளாஸ்ட் பண்ணுது. அதை இன்னும் மெழுகேற்றுற மாதிரி ராதிகா அவர்களுடைய ஆக்டிங். படத்தோட ஓப்பனிங்லேயும் அண்ட் படத்தோட எண்ட்லேயும் நடுவில் ஒரு போர்ஷன்லேயும் தான் அவங்களுடைய போர்ஷன் இருக்குது. அதில் அவங்க பண்ணுற சேட்டை, லூட்டி, அவங்களோட ஆட்டிடியூட், அவங்க எப்படி அவங்கள ஸ்டேஜ் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பயங்கர அசத்தலாக மிரட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த கேரக்டரை அவங்கள தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுன்றது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே பேசுவாங்கன்றதுல சந்தேகமே கிடையாதுங்க. கூடுதலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம்புலியாக இருக்கட்டும், அந்த 3 பசங்க, இந்த 3 பசங்களோட அல்ட்ராசிட்டி வேறு லெவலு, ஃபன் பிளாஸ்ட்டாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த சிவகுமார் முருகேசன் இந்த படத்தில் நிறைய பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காரு, பழைய பாடல்களில்.
அந்த பாடல்கள் வர எல்லா போர்ஷனும் கிளாப் வாங்குது, சிரிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அவருக்கு தெரியுது இந்த சீனில் இந்த ஒரு சாங் இருந்துச்சுன்னா பிளாஸ்ட் ஆகும்னு. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த கதைக்குள்ளே இருந்தது. இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆகிருச்சு. அண்டு இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச மேஜரான ஒரு 4 சீக்வன்ஸ். ஒன்று, பாலசரவணன் அவர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுட்டுருக்கும், அங்கே ஒரு போர்ஷனை ஒன்று கன்வே பண்ணுவாங்க. அது ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஹெவியாக இருந்தது. ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. அடுத்த சந்ததி, இப்போ இருக்க சந்ததிகள் எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தை அந்த ஒரு சீன் மூலியமாக ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருது. 2வது, ராதிகா அவர்கள் அவங்க எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமனாக மாறுறாங்க, அவங்க என்னென்ன ஐடியாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். இந்த கிராமத்திலேயே ஒரு பொம்பளை பேர் வச்ச ஒரு வீடுன்றது நம்ம வீடு தான்றதை அவங்க எந்த அளவுக்கு கர்வமாக சொல்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத அந்த சீன் மூலியமாக கன்வே பண்ணுது. அண்ட் ஒருத்தங்க சிடுன்னு இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத மற்றவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மாமியாருக்கும் ஒரு மருமகளுக்குமான புரிதல், அந்த மாமியார் என்ன காரணத்துக்காக அதை சொன்னாங்கன்னு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து ரேச்சல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. இந்த படத்துலையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. எப்படி ராதிகா அவர்களை பாராட்டுறோமோ அதே மாதிரி ரேச்சல் அண்ட் மற்ற 3 மருமகளையும் பாராட்டணும். அதில் ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த மாயாண்டி குடும்பத்தாரெலாம் நடிச்சிருக்காங்க. மற்ற 2 பேர் புதுசாக இருந்தாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஆப்டாக அது ஒரு உண்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு கதையை பார்க்கும்போது இப்படி ஒரு குடும்பம் இருக்குல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவராலாக சின்ன பசங்களை வச்சு சொல்லும் போது ஒரு சில மெசேஜ்லாம் வந்து அதில் பார்த்து ஹேண்டில் பண்ணும். அதில் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருந்தாங்க, மிரண்டுட்டேன். ஒரு பையன் கொஞ்சம் உருவகேலி பண்ணக்கூடாதுன்றதை சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு 2-3 இடத்துல உருவகேலி அப்படின்றது இருந்தது. எனக்கு அதை மட்டும் தவிர்த்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த பையனை வச்சும் பண்ணியிருந்தாங்க. அண்டு முனிஷ்காந்த் அவர்கள் வச்சும் பண்ணியிருந்தாங்க. தவிர்த்துருக்கலாமோன்றது தோணுச்சு. அண்டு அந்த பையன் வர கேரக்டர் ராதிகாவுடைய பேரனாக வரான். அவனை வச்சு ஒரு 2 கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒன்று, அந்த பையன் அவங்க அத்தை பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றது. அந்த பொண்ணு கேட்கும், பாட்டி செத்துருச்சுன்னா நீ ஜாலியாக டிவி பார்க்கலாம்லன்னு. டிவி பார்க்கணுன்றதுக்காகலாம் அவங்க ஏன் சாகணும் அப்படின்றத சொல்லுவான். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு சின்ன வயசில் அதை யோசிக்க மாட்டாங்க. அதை டேரக்டர் அதை எழுதிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அந்த பொண்ணு வார்த்தையாலேயே ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸை புரிய வச்சு ஒன்று போடுறாரு. இந்த சின்ன வயசில் நீ இவ்வளோ பெரிய விஷயமா யோசிப்பியா அப்படின்னு. ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்க பசங்களாம் நம்ம பார்க்குறோம், இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப அப்டேட்டடாக நம்ம வயசுக்கு என்ன யோசிக்கிறோமோ அவங்க அந்த மெச்சூரிட்டி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம சொசைட்டியாக இருக்குது, நாமளாகவும் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அவங்களுடைய அந்த சின்ன வயசில் நம்ம என்னென்னலாம் விளையாட்டுத்தனமாக பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே அவங்க மிஸ் பண்ணி அவங்க ஒரு அடல்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதான் நான் பார்க்குறேன். அதை இந்த கதையில் ரொம்ப அழகாக டேரக்டர் ஒன்று பிச் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. மீண்டும் அதே பையனை வச்சு ராதிகா அவர்கள் ஒரு வார்த்தை கேட்பாங்க அவங்க அம்மாவை வச்சு. அதுக்கு அவங்க கொடுக்குற ரிப்ளையும் பிளாஸ்டாக இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்தில் எல்லாமே எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுங்க. காஸ்டிங், ப்ரொடக்ஷன், நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட்டு, டேரக்டராகவும் சரி, ரைட்டராகவும் சரி, சிவகுமார் முருகேஷனோட அந்த அவுட்புட் அண்டு சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்னு எந்த ஒரு இடத்துலையும் குறையே இல்லாத ஒரு படமாக இருந்துச்சு. பட் எனக்கு என்னென்னா, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் நான் வந்து இந்த கிராமத்தில் ஒரு சாவு நடக்குது, அதை வச்சு ஒரு கதையை ப்ளே பண்ணுறாங்கன்னா எனக்கு அந்த கதைகள் வந்து கொஞ்சம் ட்ராகாக இருக்குமோன்னு ஒரு ஃபீல் இருக்க ஒரு ஆள். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கே படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் அது ஒரு மாதிரி கலகலன்னு ஒன்று மாற்றிருந்தாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த படம் எந்த அளவுக்கு ஜாலியாக இருந்திருக்கும்னு. பட் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துச்சு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். பட் படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து பீக்கில் கொண்டு போயிட்டாங்க. பிளாஸ்டாக இருந்துச்சு. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா முழுக்க என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மெசேஜோடையும் வீட்டுக்கு வருவீங்கன்றதுலேயும் சந்தேகமே கிடையாது. இதை தாண்டி நீங்கள் தாய் கிழவி படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ஒரு இன்டர்டா பை சொல்லுங்கள். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.